வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம உதானனை பற்றி நம்ம பார்க்கலாம். உதானன் யாருங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தசவாயுல 5வது வாயாக உதானன் இருக்குது. இந்த உதானனை ஒலி காற்று சவுண்ட் ஹேர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த சவுண்டை வெளியே வர வைக்கிறதும் இந்த உதானன் தான். எப்படி அபானன் நம்மளுடைய கழிவுகள், பிளட்ல இருந்து உணவுல இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாமே யூரின் மூலமாகவும் மலை மூலமாகவும் வெளியே புஷ் பண்ணி தள்ளி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த உதாரணம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது நமக்கு கீழே இருந்து மேல் நோக்கி சென்று உடலுக்கு ஹெல்ப் பண்ணுது. கீழே இருந்து என்னங்க மேல் நோக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுங்குடல்லேருந்து எனர்ஜி பிரியுது இல்லைங்களா? உணவு எடுக்கிறோம், செரிக்குது, செரிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுங்க, சிறுங்குடலில் எல்லாம் பிரித்து ரெடியாக எனர்ஜி இருக்கும். இந்த எனர்ஜி மேல் நோக்கி பயணிக்கணும் இல்லைங்களா? அந்த மேல் நோக்கி பயணிக்கிற வேலை யார் செய்கிறாங்க அப்படின்னா இந்த உதாரணம் தான். இந்த உதாரணம் வேறு என்ன வேலைங்க செய்யுது அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை நினைக்கிறோம் இல்லைங்களா? அது எப்படி செயல்படுது? எண்ணங்கள் மூலமாக செயல்படுது. இந்த எண்ணங்களை மூலாதாரத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய உடலெங்கேயும் அந்த எண்ணத்தை வெளியேற்றுறதும், நெக்ஸ்ட்டு நம்ம நினச்ச எண்ணத்தை வான்காந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சலும், ஜீவகாந்தம் சொல்லக்கூடிய இந்த உடல்லையும் பதிவு செய்கிற வேலை யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உதாரணம். அப்போது இந்த உதாரணம் நல்ல எனர்ஜி எடுத்துகிட்டு போய் உடலையும் கொடுத்து நல்ல எண்ணங்களை எடுத்துகிட்டு போய் நம்ம கர்மாவை நம்ம செயல்படுத்துகிற வேலையும் செய்கிறது எது அப்படின்னா உதாரணம். அப்போது உதாரணனை ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும்? சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சை இழுக்கும்போது வயிறு வெளியவும், விடும்போது வயிறு உள்ளவும் போய் நம்ம 1:2 ரேஷியோவில் ஒவ்வொரு மீலுக்கும் அரை மணி நேரம், மினிமம் அரை மணி நேரம் முன்னாடி செய்து ஒரு 20 வாட்டி செய்தோம் அப்படின்னா யாருங்க வேலை செய்வாங்க? தச காற்றுகளும் நமக்கு வேலை செய்வோமா? வாழ்க வளமுடன்.